1890ஆம் ஆண்டு சோழ நாட்டு எல்லையில் ஒரு கிராமம். அன்று பெய்த மழையை விட மனிதர்களின் வஞ்சகம் அந்த ஏரிக்கரையை விட பயங்கரமாக இருந்தது. ஊரே உறங்கும் வேளையில் ஊர் வயிற்றில் அடிக்க ஒரு சதி அரங்கேறிக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை ஊர் மந்தையே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. காலம் காலமா பதவியில இருந்த ஒருத்தருக்கும் கால மாற்றத்தை விரும்புகிற ஒரு இளைஞனுக்கும் நடுவுல அங்க ஒரு தர்ம யுத்தமே நடந்து. ஏலே, இந்த ஊர்ல 7 தலைமுறையா எங்க குடும்பம் தான் நாட்டாமை பண்ணுது. இந்த நேத்து வந்த பய ராமநாதனுக்கு என்னடா தெரியும்? அனுபவம்னு சொல்லியே எங்க வயிற்று அடிச்சது போதும் சாமி. இப்போ புது தலைவன் வரணும். பெரியவரே, ஆளணும்னு எனக்கு ஆசை இல்லை. இப்போ மழை காலம் வருது. ஏரியும் விதை நெல்லும் தான் முக்கியம். அதை சரி செய்யத்தான் நான் நிக்கிறேன். பேசி முடிச்சாச்சா? என் பொண்டாட்டி மீன் குழம்பு வாசனை என்ன இழுன்னு இழுக்குது. அரை கொஞ்சம் சும்மா கெடராமையா. நானும் பிடிச்ச மீனை வலையோட வச்சுட்டு வந்திருக்கேன். நீ வேற. எங்களுக்கு தம்பி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவரே இந்த வருஷத்து சங்க தலைவர். பதவி உனக்கு, ஆனா இந்த ஊர்ல நிம்மதி எனக்கு. எவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துடலாம். ஏதாவது பிரச்சனை உண்டா? அந்த ஏரிக்கரையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமுக. சரி, நான் அதை பத்தி இன்னைக்கே முடிவு எடுக்கிறேன். எல்லாரும் என்ன சங்க தலைவரா தேர்த்து எடுத்ததுக்கு நன்றி. பதவி ஏத்த சந்தோஷம் ராமநாதனுக்கு ஒரு நாள் கூட நீடிக்கல. வானம் கடுக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் ஏரிக்கரையில கைவரிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவரே, வானம் பொத்துக்க போகுது. ஆனா ஏரிக்கரையில யாரோ மர்மமா ஓட்டை போட்டிருக்காங்க. பதட்டப்படாதீங்க. வாங்க, உடனே ஆக வேண்டியதா பார்க்கலாம். பதற்றப்படாதீங்க. யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. சீக்கிரம் மணல் மூட்டைகளை அடுக்குங்க. என்ன தம்பி, பதவி ஏத்த முதல் வாரமே ஏரி உடையுதா? இது கெட்ட சகுனம் இல்லையா? இது சகுனம் இல்லை பெரியவரே, சதி. ஆனா இப்போ சண்டை போடுறதை விட ஜனங்களை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம். சரி, கரையை சரி பண்ணு. ஆனா அந்த விதை நெல்லை என்ன பண்ணுவார்? அதுவும் பாழாக போகுது பாரு. விதை நெல்லுக்கு என்ன? நாங்க நல்ல விதையை தானே வாங்கி வச்சிருக்கோம். என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? நீதானே சங்க தலைவர். யாரடா இவன்? உண்மையாவே அன்னைக்கு ராத்துல முனுசாமி பக்கவா பிளான் பண்ணி வரப்ப உடைச்சிட்டாரு. ஏரி தப்பிச்சது. ஆனா சதி அடுத்த உருவத்துல வந்துச்சு. ஊருக்கே சோறு போட வேண்டிய விதை நெல்லுல யாரோ விஷத்தை கலந்துட்டாங்க. தலைவரே, அநியாயம். விதை நெல்லு எல்லாம் அழுகி போச்சு. ஏதோ உப்பு தண்ணி வாடை அடிக்குது. கடவுளே, இது முளைக்காது. இப்போ விதைக்கலன்னா இந்த வருஷம் ஊரே பட்டினி கிடக்குமே. பார்த்தீங்களா, இவன் வந்த நேரம் தண்ணியும் போச்சு, சோறும் போச்சு. இவன் ஒரு ராசி இல்லாதவன். வருத்தப்படாதீங்க மக்களே. என் முன்னோர்கள் சேமிச்சு வச்ச விதை நெல்லை ஊருக்கே தரேன். யாரும் பசியோட இருக்க வேணாம். என்கிட்டயே விளையாடுறியா? இதோ யானைங்க வருது. அதை எப்படி தடுப்பன்னு பார்ப்போம். ஆனா உண்மையா இதுதான் அங்க நடந்தது. நம்ம முனுசாமி இந்த தடவையும் ஒரு பாவமான காரியத்தை பண்ணியிருந்தார். ஐயா, பாத்தீங்களா என் வயலை? யானை கால் தடம் மாதிரி இருக்கு. யானை வந்ததாலும் நம்ம பயிர்களை எப்போயுமே நாசம் பண்ணினது இல்லையே. கட்டாயம் என்ன ஒரு சதி நடக்குது. உருட்டு உருட்டு, நீ நல்லா உருட்டு. நாங்க இருந்த காலத்துல இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே. என்னப்பா ராமநாதா, நீ சங்க தலைவரா ஆகியதுல இருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு சுனாமி மட்டும்தான் வரல, மத்ததெல்லாம் நடந்துருச்சு. இப்பதான் நம்ம பிளான் ஒண்ணு ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவனை ஊர் மக்களே விரட்டிடுவாங்க. சரி, நீங்களே என்னை சந்தேகப்படுறதுனால நானே இன்னைக்கு இரவு முழுவதும் இங்க இருந்து காவல் காக்கிறேன்.
அன்னைக்கு ராத்திரி எல்லாம் காவல் காத்தாங்க. அப்போ எவ்வளவுதான் காவை காத்தும் யானை வரல. அப்போது நம்ம ராமநாதன் புரிஞ்சுக்கிட்டாரு, இது முனுசாமியோட சூழ்ச்சின்னு. அந்த நிமிஷத்துல ராமநாதன் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். அப்படியே அறுவடை நாளும் கிட்ட நெருங்கிச்சு. புயல் அடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த ஊரோட நம்பிக்கை மட்டும் உடையலை. அங்கே ஒரு அதிசய இயந்திரம் வந்து இறங்குச்சு. இன்னைக்கு ராத்திரி புயல் வரும். அறுவடை செய்ய ஆள் இல்லாம நெல்ல எல்லாம் மழையில அழுக போகுது. நீங்க தப்பா கணக்கு போட்டுட்டீங்க. இதோ பாருங்க, இது நீராவி அறுவடை இயந்திரம். இது ஒரு அதிசய கருவி. என்னது, ஒரு இரும்பு பெட்டி வந்து அறுவடை செய்யுமா? பொய் சொல்லாதே. மழை பெய்ஞ்சாலும் சேறு இருந்தாலும் 1 மணி நேரத்துல இது ஊர் முழுவதையும் அறுவடை செஞ்சிடும். ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. இந்த முனுசாமியோட சேர்ந்து என் மூளையும் கலங்கிடுச்சியா. நீங்க எங்களுக்காக எவ்வளோ பெரிய உதவி செய்றீங்க. கடவுள் என் கண்ணை திறந்துட்டாரியா. இவ்வளவு நாள் நடந்ததுக்கெல்லாம் முனுசாமி தான் காரணம். முனுசாமி தான் சூழ்ச்சி பண்ணார். நானும் அதுக்கு துணை போனேன்யா. இப்போ எனக்கு கடவுள் நல்ல புத்தியை கொடுத்துட்டார். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. எலும்பு ஐயா கண்ணு, இப்போ நீ உண்மையை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். சட்டத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் முன்னாடி முனுசாமியோட சூழ்ச்சி செல்லாது. பதவி வெறி பிடிச்ச முனுசாமிக்கு சட்டம் நடவடிக்கை எடுத்துச்சு. அந்த ஊர் மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அதிகாரம் நம்ம கையில கிடைச்சிருக்குன்னு அது நம்ம தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஊர் தேவைகளை செய்து ஊர் மக்களுடைய சந்தோஷத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் நம்ம வாழணும். அதுவே உண்மையான பதவி.